welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு ஹோட்டல்ல செய்யற பரோட்டா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பரோட்டா சால்னாலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். நான் ஒரு கடையில் கேட்டு பார்த்துட்டு தான் இந்த குருமா நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த குருமா நான் 8 பேருக்கு அளவாக வைக்கிறேங்க. நீங்கள் கம்மியாக சேர்க்குறதுனா இதில் பாதி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஏலக்காய். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு நீங்கள் இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு இருக்கும். இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடைகளில் பொட்டுக்கடலை தான் சேர்ப்பாங்க. நல்லா பெரிய ஹோட்டலில் வேணால் முந்திரி இந்த மாதிரி குழம்பு திக்காகிறதுக்காக சேர்ப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் இதோட அளவெல்லாம் நீங்கள் பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கூழ் பதமாக வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 உருளைக்கிழங்கு நான் லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 பீன்ஸும் இது கூட வேக வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். நான் காய்க்கு அளவாக தண்ணி வச்சு நான் வேக வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டல. கரெக்டாக தண்ணியும் காயும் சரிசமமாக ஆயிடுச்சு. இப்போ காயும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சிக்கன் சால்னா மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாயில் பண்ணி சேர்த்ததுனால ஒரு கொதி வந்தவுடனே நான் இப்போ மசாலா சேர்க்குறேன். காய் வேக வைக்காமல் சேர்த்திங்கன்னா காய் வெந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டு மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான பரோட்டா சால்னா, பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நம்ம வீட்டிலே செஞ்ச பரோட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நல்லா பிச்சு போட்டு இந்த குருமா நீங்கள் இதை நல்லா ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.